வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேச போகிறது வந்து ஒரு மாபெரும் ஹெல்த் சேலஞ்சை பற்றி, அதாவது டயபெட்டிஸ். நான் எப்போவுமே சொன்னது என்னன்னா, நம்ம உடம்புல 3 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க: டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால். எப்படி ஸ்டார்ட் ஆகிறது? எல்லாருமே இந்த ரூட்டை வந்து தப்பான முறையில் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதாவது எனக்கு சுகர் வந்துருச்சுன்னா சுகர் மட்டும் தான் வந்திருக்குங்க, பிபி வரலைங்க. சுகர் வரதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? சுகர் வரதுக்கு அடிப்படையான காரணம் வந்து கொலஸ்ட்ரால். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உடம்புக்குள்ள ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லையும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹெச்டிஎல் எல்டிஎல் டிஸ்பேலன்ஸ், ட்ரைக்ளிசரைட் லெவல் டிஸ்பேலன்ஸ். இது மூணுமே மாறி வரும்போது தான் நமக்கு வந்து சுகருங்கிற ஒரு நோய் வருது. ஸோ இந்த மாதிரி நோய் வரும்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம உடம்புல நம்ம சுகர் வரும்போது ஸ்லோவா சுகர் வந்து தமிழ்நாடை பொறுத்த மட்டும், நம்ம தமிழ்நாடு பீப்புளை பொறுத்த மட்டும் எப்படி நடக்கிறதுனா, முதல்ல கால் பாதத்தில் எரிச்சல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கால் பாதத்தில் எரிச்சல் வருது, காலில் நம்பரஸ் வருது, நடக்கும்போது உடம்பு சோர்வடைகிறது. ஸ்லோவா போனா நம்ம உடம்புல வந்து சுகர் வந்து பாதிப்பு கொடுக்கும்போது கண் பார்வைக்கு கோளாறு கொடுக்கறது. கண் பார்வைக்கு கோளாறு கொடுக்கறது. அடுத்தது வந்து நம்ம உடம்புல சோர்வு, மசில் ட்ரைன் அவுட் ஆகிறது. ஒரு குண்டா இருக்கிறவர் ஒரு உடல் பருமன், அதாவது ஹைட் டிவைடட் பை இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஹைட் மைனஸ் 105 இஸ் ஈக்குவல் டு ஃபார் லெஸ் தென் 50, நைட் மைனஸ் 100 ஃபார் மோர் தென் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுதான் உங்களோட ஐடியல் வெயிட் இருக்கணும். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு இருந்தாலும் அது வந்து உங்க உடம்புக்கு பாதிப்பு கொடுக்க போகுது. முக்கியமான பாதிப்பு இன்னைக்கு வரது வந்து சுகர், பிளட் சுகர், ஹைப்பர் டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு காரணத்தை ஒரு வாட்டி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, கால் பாதத்தில் எரிச்சல், உடம்புல சோர்வு, யூரின் போகும்போது ரொம்ப துர்நாற்றம், மோஷன் போகும்போது துர்நாற்றம், மோஷன் சிக்னஸ் நிறைய பேருக்கு வருது, மோஷன் கரெக்டாக போக மாட்டேங்கிறது, உடம்புல வந்து பயங்கரமான சோர்வு வருது, கண் பார்வையில கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண் பார்வை வந்து மங்கலாகிறது பல பேருக்கு. இது வந்து ரொம்பவே லைட்டா பீப்புள்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. சுகர் வந்து எனக்கு பாதிப்பு கொடுக்காது, எனக்கு இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் பார்த்தே சுகர் வந்திருக்கு. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் கொரோனால தான் எனக்கு சுகர் வந்ததுங்க சொல்லுவாங்க. கொரோனால சுகர் வரலைங்க. சுகர் உங்க உடம்புல முன்னாடில இருந்தே இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு நார்மல் பர்சன் இருந்தாலும் அவர் உடம்புல சுகர் இருக்கு. ப்ராப்ளம் எங்க வருது தெரியுமா? உங்களோட லெவல் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி மாறும்போது. நீங்க இன்ஆக்டிவிட்டியா இருக்கீங்க. கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் எல்லாருமே வீட்டுல உட்காந்து வேணுங்க ஆயிட்டும். ஒரு 6 மாசம் உட்காந்து மெனிக்கு ஆயிட்டும். ஒரு பேசிக்கான நடைப்பயிற்சி, பேசிக்கான உடல் பயிற்சி, பேசிக்கான ஒரு வாழ்முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டதுனால நமக்கு வந்து அந்த சுகரோட லெவல்ஸ் நம்ம உடம்புல கூடிட்டு, அப்படி பல பேருக்கு லங் கேன்சர், லங்ஸ்ல வந்து டிசீஸ் வந்திருக்கு, பிரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து நிறைய பேர் வந்து சுவாசப்பட முடியாம உயிர் விட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன். 46 வயசு ஒரு பையனுக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கூட வேலை பண்ணுவேன், என்ன ஜூனியரா இருந்தேன், ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்கிட்ட இருந்தா வெயிட் லாஸுக்கு, நல்ல வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்தேன். சில பல காரணங்கள்னால எனக்கு ஃபேமிலி டென்ஷன் இருக்கு, வேலை பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணு சொல்லிட்டு he avoided coming to the meeting and other things and weight loss processல திருப்பி அதே லைஃப் ஸ்டைல் போயிட்டாரு. டபுளா கெயின் ஆயிடுது. போன வெனஸ்டே தான் சம்பவம் நடந்தது. ஜஸ்ட் ஒரு சடனா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ராத்திரி வந்ததுதான். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, ஆம்புலன்ஸ் லேட்டாக போயிருக்காங்க. ஓவர் வெயிட் இருந்ததுனால ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர் உடஞ்சி போச்சு. அந்த சமயத்துல அவருக்கு டெத் ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோடனே டிக்ளேர் ப்ராட் டெட். ஏன்னா அந்த மாதிரி ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர். ஒரு வாரம் முன்னாடி தான் அவன் ஃபேமிலியில் சொல்லியிருக்கா, திருப்பி மைசூர் செட்டப் போன, திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு டயபெட்டிஸ் மாத்திரை நிறுத்தி. இன்னைக்கு டோட்டலா வித்தவுட் மெடிக்கேஷன் நான் வந்து என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா வாழ்முறை மாற்றம். பாருங்க, காலம்பரை கூட குழந்தை வந்து உடற்பயிற்சி பண்றாங்க, ஆனா நான் இங்க நிக்கிறேன் முன்னாடி பேசிட்டு என்னோட வாக்கிங் பண்ணி இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸோட ஆக்டிவிட்டி அப்டேட் பண்ண போறேன். முடிஞ்ச வரலையும் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 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 மிஞ்சி போனா ஒரு 2.5 hours to 3 hours ஒர்க் அவுட் ஒரு வாரத்துல நீங்க உங்க உடம்புக்கு டெடிகேட் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு உங்க நேசிக்கும். It only is the situation like the moment you start stopping loving your body, immediately the body stops loving you. இது ஞாபகம் வச்சுங்க. நீங்க உங்க உடம்பை நேசிக்கிற வரலையும், அந்த உடம்பை பராமரிக்கிற வரலையும் அந்த உடம்பு உங்களை நேசிக்கும். எப்போ நீங்க அதை நெக்லெக்ட் பண்ண தொடங்குறீங்களோ அதோட எதிர்ப்பு உங்களுக்கு நடந்ததுன்னா நம்ம இந்த உயிரோட இருக்க மாட்டோம். இது நடந்திருக்கு பல பேரோட. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லாத்தையும். தயவு செஞ்சு உங்களோட ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், லிபிட் ப்ரொஃபைல், தைராய்டு, கிரியேட்டின், சிபிசி, HbA1c, ஃபாஸ்டிங், பிபி, 30 வயசுக்கு மேல இருக்கீங்க, 22 வயசு தான் சுகர் வருதுங்க, 22 இயர்ஸ் டைப் பண்ணா மாறுறது நிறைய பேருக்கு, 20 வயசுல தான் டைப் பண்ணா மாறி இருக்கு பீப்புளுக்கு. யாரும் எந்த விடத்துலயும் விட்டு வைக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கலாச்சாரத்துல, வெளியில சாப்பிட்ற ஃபுட் கல்ச்சர்ல வி ஆர் நாட் கோயிங் டு கெட் சேஃப். நம்ம சேஃபா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெளியில இருந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு தன்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திட்டு ஒரு நல்ல உடல் ஆரோக்கிய பழக்கம், நல்லபடியான ஒரு நல்ல வாழ்முறை, நல்லபடியான ஒரு சாப்பாட்டு முறை, இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா என்ன உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணதுக்கு விருப்பப்படுறேன். அண்ட் டோன்ட் டிலே. உங்க ஹெல்த்தை நீங்க டிலே பண்ணாதுங்க.
பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி காத்திருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து சுதாரணமா நம்ம சரியாகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. தயவு செஞ்சு உடம்பை நெக்லெக்ட் பண்ணாதுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ கிரேட் டே. பை.